Hi dears, welcome back to the English class. Today, this is 11th standard. We are going to learn the poem Macavity, the mystery cat. Macavity is a mysterious cat. அதாவது ஒரு மர்மமான ஒரு பூனை. He is known as Hidden Paw because he is the master criminal who can disobey any law. அதாவது mischievous cat, master criminal. எல்லா கிரிமினல்ஸையும் அது செய்யும். எல்லாத்தையும் மாஸ்டராக பிளான் போட்டு அந்த கிரிமினல்ஸ் செஞ்சுட்டு ஆனால் அந்த செய்யாத மாதிரி தப்பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். அதான் இங்கே மெக்காவிட்டி, ஒரு குறும்பு பூனை அப்படின்னு அந்த பூனையை பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம். ஹியர் லெட்ஸ் நோ அபவுட் தி ஆத்தர் ஃபர்ஸ்ட். About the author, Thomas Stearns Eliot, 1888 to 1965, was an essayist, a critic, a playwright, and a pioneering poet of the 20th century. Essayist na நிறைய எஸ்ஸேஸ் எழுதக்கூடியவர். a critic அப்படின்னா நிறைய பேருனுடைய லிட்ரரி ஒர்க்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்கிறவர், விமர்சகர். ஓகே, a playwright, நாடக ஆசிரியர், and a pioneering poet of the 20th century. இந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த போயட்ஸுக்கெல்லாம் பயோனியரிங் மீன்ஸ் முன்னோடி. இவரை பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி திகழ்ந்தவர். He attended Smith Academy in St. Louis and then the Milton Academy in Massachusetts. செயின்ட் லூயிஸ் அப்படின்ற இடத்துல ஸ்மித் அகாடமியில் படிச்சிருக்கிறாரு. And then the Milton Academy in Massachusetts. He graduated from Harvard University and then left for France and the Sorbonne to study philosophy. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அவருடைய கிராஜுவேஷன், அவருடைய பட்டம் வாங்கியிருக்கிறாரு. அண்ட் தென் லெஃப்ட் ஃபார் ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டாரு. அண்ட் த சோர்போன், ஃப்ரான்ஸ் அண்ட் த சோர்போன் டு ஸ்டடி ஃபிலாசபி, தத்துவம் படிக்கிறதுக்காக ஃப்ரான்ஸுக்கும் சோர்போன் அப்படின்ற பிளேஸ்க்கும் போனார். Eliot returned to Harvard and deepened his knowledge by reading Indian philosophy and studying Sanskrit. திருப்பியும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு திருப்பி வர்றாரு. அங்கே அவருடைய இந்தியன் ஃபிலாசபி, இந்திய நாட்டினுடைய தத்துவங்களையும் சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதத்தை படிக்கிறதன் மூலமாக இந்திய நாட்டினுடைய தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறதுல அவருடைய அறிவை இன்னும் கொஞ்சம் டீப்பன் ஆழமாக்கிக்கிட்டார். He also finished his advanced degree at Harvard. ஹார்வர்டில் இன்னும் அட்வான்ஸ்டாக டிகிரிஸ்லாம் முடித்தார். Some of his popular poems include The Wasteland. The Wasteland அப்படின்ற poem very popular. Love Song of J. Alfred Prufrock, Ash Wednesday, Four Quartets, Journey of the Maggie, After Strange Gods, and Naming of Cats. இதெல்லாம் அவருடைய பாப்புலர் போயம்ஸ். T.S. Eliot won the Order of Merit and received the Nobel Prize for Literature in the year 1948. ஆர்டர் ஆஃப் மெரிட்டை வின் பண்ணிக்கிறாரு. 1948 நோபல் ப்ரைஸ், இலக்கியத்துக்கான நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு T.S. Eliot, தாமஸ் ஸ்டர்ன்ஸ் எலியாட் எழுதின மெக்காவிட்டி அப்படின்ற ஒரு போயமாக நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் நத்திங் பட் the strange or peculiar or unique character of the mystery cat. ஒரு கேட்டினுடைய மிஸ்சீவியஸை பற்றி நம்ம பார்க்குறோம். See here, warm up. A French proverb goes thus. ஒரு French proverb இருக்குது, அது இப்படியாக இருக்கிறது. The dog may be wonderful prose, but only the cat is poetry. டாக் நம்ம வளர்க்குறோம், அது ஒரு ப்ரோஸ், உரைநடை மாதிரி இருக்கும். உரைநடை நமக்கு வேகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனாலும் கொஞ்சம் வேகாக போய்கிட்டே இருக்கும். பட் ஒன்லி த கேட் இஸ் பொயட்ரி. பொயட்ரின்றது நம்ம ரசித்து எழுதக்கூடிய, ஒரு இயற்கையை ரசித்து எழுதுறது. இந்த பொயட்ஸினுடைய தாட்ஸை அழகாக கொண்டு வரக்கூடிய அந்த போயமாக கேட் இருக்குது அப்படின்னு ஃப்ரெஞ்ச் ப்ராவர்ப் இருக்குது. You may have observed that all animals possess a number of unique qualities. எல்லா அனிமல்ஸுக்கும் ஒரு தனித்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டிஸ் தன்மை இருக்குது. அதை fill in the columns with words and phrases associated with each of the following animals.
இந்த அனிமல்ஸை பற்றி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட யூனிக் குவாலிட்டிஸை யூ கேன் ஃபில் இன் த பாக்ஸஸ் தட் யூ மஸ்ட் டூ யுவர் செல்ஃப். People admire some of these animal qualities. What are they? Have you noticed some of them in yourself or in others? Share your views with the class. ஸோ உங்களுக்கு அப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. And then there is always an air of mystery in cats. They appear to see something which we don't. Macavity is one such elusive. Elusive means difficult to achieve. Agile means able to move quickly and easily. And phantom like cat. Phantom likeனா ஒரு ஆவி மாதிரி இங்கே இருக்கும், அடுத்த நிமிஷத்தில் அங்கே ஓடிடும், நமக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத அந்த மாதிரி கேரக்டர். Read this humorous lyric poem and find out what happens when he strikes. இந்த ஹியூமர் இது வந்து ஒரு நகைச்சுவையாக இருக்கக்கூடிய ஒரு லிரிக். இதை நீங்கள் படித்து இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள் சொல்லி முடிக்கிறார். It is an everlasting poem by T.S. Eliot. Macavity, the mystery cat, is a fictional character. இது வந்து ஒரு கற்பனையான கதை தான். உண்மையாக இந்த மாதிரி ஒரு கேட் இருக்கான்னு தெரியாது, அவர் ஒரு கற்பனை நயத்தில் எழுதிக்கிறார். It is a fictional character. He describes him as the hidden paw. அதை என்ன சொல்கிறாரு, ஹிடன் பான்னு சொல்கிறாரு. ஹிடன் பானா அதனுடைய பா அப்படின்றது கால் பாதம் இருக்குல்ல, அதனுடைய பாதத்தை தான் பான்னு சொல்கிறாரு. அது ஹிடன் பானா அந்த பாதத்தை நம்ம பார்க்கவே முடியாது, அப்படி அது விருட்டுன்னு பாயும். அண்ட் நெப்போலியன் ஆஃப் க்ரைம். நெப்போலியன் ஆஃப் க்ரைம்னா மாஸ்டர் கிரிமினல், எல்லா குற்றத்துக்கும் தலைவன் அதுதான், எல்லாத்துக்கும் அந்த குற்றம் செய்கிறதுக்குனுடைய தலைவர் லீடர் வந்து அதுதான் அப்படி சொல்லி அதுக்கு வந்து நெப்போலியன் ஆஃப் க்ரைம் அப்படி சொல்கிறாரு. He created the poem after he got inspired by the famous villain character of Professor James Moriarty of Sherlock Holmes stories by Arthur Conan Doyle. ஸோ இந்த ஃபிக்ஷனல் கேரக்டரை இப்படி ஒரு மிஸ்ட்ரி கேட் பற்றி எழுதணும்னு அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா, he got inspired by the famous villain character of Professor James Moriarty of Sherlock Holmes. அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ஆர்தர் கோனான் டாயில் எழுதின ஷெர்லாக் ஹோம்ஸ் டிடெக்டிவ் ஸ்டோரிஸில் வரக்கூடிய வில்லன் கேரக்டர், ஃபேமஸாக இருக்கக்கூடிய வில்லன் கேரக்டர் ஆஃப் ப்ரொஃபஸர் ஜேம்ஸ் மொராரிட்டி, அவர் அந்த ஃபிக்ஷனல் கேரக்டரை தான் இங்கே வந்து மெக்காவிட்டின்னு வச்சு அதை எப்படி அதில் வந்து அந்த வில்லன் கேரக்டர் வந்து எப்படி க்ரைம் செஞ்சுட்டு தப்பிச்சு போகிறாங்களோ அதை கேட்டை வச்சு எழுதியிருக்கிறார். The poem is the best known of Eliot's book, Old Possum's Book of Practical Cats. அவரே எழுதினா Old Possum's Book of Practical Cats அதிலிருந்து எடுத்திருக்கிறார். Okay, now let's go to the poem. See here, Macavity, அதனுடைய பேர் வந்து Macavities. Macavities mystery cat. இங்கே Macavities இருக்கு, இதோட ஷார்ட் ஃபார்ம் Macavity is அப்படின்றத ஷார்ட் ஃபார்மில் Macavities a mystery cat. அது ஒரு மர்மமான பூனை. ஹீ இஸ் கால் த ஹிடன் பா. அதை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா, அது கால் அதனுடைய பாதத்தை வந்து அந்த பா வந்து மறைக்கப்பட்ட பா அப்படி சொல்லுவாங்க. ஃபார் ஹீ இஸ் த மாஸ்டர் கிரிமினல் ஹூ கேன் டிஃபை த லா. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எல்லா கிரிமினல்ஸுக்கும் அது மாஸ்டர். கிரிமினல்னா குற்றம், எல்லா குற்றத்தையும் அதுதான் செய்யும், அதான் மாஸ்டர் கிரிமினல். ஹூ கேன் டிஃபை த லா. டிஃபை மீன்ஸ் who can disobey any law. எல்லா சட்டத்தையும் வந்து எந்த சட்டத்துக்கும் கீழ்ப்படியாது, எல்லாத்துக்கும் டிசோபே தான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, பிகாஸ் ஹீ இஸ் த மாஸ்டர் கிரிமினல் ஹூ கேன் டிசோபே எனி லா. எல்லா சட்டத்தையும் வந்து அது டிசோபே பண்ணும், கீழ்ப்படியாமல் அதை மீறி நடக்கும். ஹீ இஸ் த பேஃபில்மெண்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட், த ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் டிஸ்பேர். ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படின்றது என்னென்னா லண்டன் மெட்ரோபோலிஸ் சர்வீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். போலீஸ் சர்வீஸ் லண்டனில் இருக்கக்கூடிய மெட்ரோபோலிஸ் சர்வீஸ்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான் ஸ்காட்லாண்ட் யார்டு. ஹீஸ் த பேஃபில்மெண்ட் மீன்ஸ் கன்ஃபியூஷன். அந்த போலீஸ் சர்வீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்ட் யார்டையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஹீஸ் த பேஃபில்மெண்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட். த ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் டிஸ்பேர். ஃப்ளையிங் ஸ்குவாட்னா என்னது? ஃப்ளையிங் ஸ்குவாட் மீன்ஸ்
இங்கிலாந்து போலீஸ் ஃபோர்ஸ் உடனே அவங்க எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் உடனே அந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் ஆயிடுவாங்க. ஃப்ளையிங் ஸ்குவாடுடைய டிஸ்பேர் மீன்ஸ் லாஸ் ஆஃப் ஹோப், அவங்களுக்கே நம்பிக்கை இழக்கிற மாதிரி அந்த பூனை வந்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். For when they reach the scene of crime, Macavity is not there. ஒரு குற்றம் நடந்திருக்கும் ஸ்காட்லாண்ட் யார்டில், அதாவது போலீஸ் ஹெட் குவார்ட்டர், லண்டன் போலீஸ் ஹெட் குவார்ட்டராக இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்ட் யார்டே அந்த இடத்துக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டிடெக்ட் பண்ண வந்தால் கூட ஹீ இஸ் த பேஃபில்மெண்ட், மெக்காவிட்டி வந்து ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுரும். ஏன்னா அந்த குற்றம் நடந்த இடத்துலையே அது இருக்காது. அது எப்படி அந்த குற்றத்தை செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம நடப்போம். பட் த மாஸ்டர் கிரிமினல் இஸ் ஒன்லி தி மெக்காவிட்டி. ஓகே, இப்போ இந்த see these 4 lines, pa la despair there. இதில் pa la is the same kind of same sound of pronunciation and same rhythm, so it is rhyme scheme is a a b b. Okay, look at the next stanza. Macavity, Macavity, there's no one like Macavity. He's broken every human law. He breaks the law of gravity. His powers of levitation would make a fakir stare. And when you reach the scene of crime, Macavity is not there. Macavity, Macavity. See, it is given double time because அதை ரொம்ப ப்ரைஸ் பண்ணவும் செய்யலாம். அப்படி நொட்டோரியஸ் அப்படி சொல்லுவாங்க. வெரி பாப்புலர் அப்படி சொல்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து நொட்டாரியஸ். நொட்டோரியஸ் இஸ் த அந்த பேட் கிரிமினலில் பாப்புலர் ஆகிறவங்கள தான் நொட்டோரியஸ் சொல்லுவாங்க. ஸோ டபுள் டைம் இட் இஸ் கிவன், அதை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. மெக்காவிட்டி, மெக்காவிட்டி, தேர் இஸ் நோ ஒன் லைக் மெக்காவிட்டி. இந்த மெக்காவிட்டி கேட் மாதிரி யாருமே எந்த புனையுமே கிடையாது. ஹீ இஸ் broken every human law. He breaks the law of gravity. Look at these lines. ஒவ்வொரு லைன்லையும் ஹீன்னு சொல்லி அந்த கேட்டை கொடுத்துருக்கு, இட்டுன்னு கொடுக்கல. ஸோ எல்லா அந்த எந்தெந்த இடத்துலலாம் வந்து அதை ஹீன்னு சொல்லி பர்சனிஃபை பண்ணுறாங்களோ அந்த லைனை கொடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டாங்கன்னா இட் இஸ் பர்சனிஃபிகேஷன். ஓகே, அதாவது ஒரு அக்ரிணையாக இருக்கக்கூடிய ஒரு அனிமலை ஒரு பர்சனாக அங்கே ஆக்குறாங்க, ஒரு ஆளுமை ஆக்குறாங்க, ஒரு ஆளாக அங்கே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து பர்சனிஃபிகேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இங்கே பார்த்தீங்கன்னா see here, he is broken every human law. He breaks the law of gravity. அங்கே ஹீன்னு கொடுத்துருக்கு, அது எல்லாமே அந்த கேட்டை தான் சொல்கிறாங்க, ஆனால் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஹியூமன் லாவையும் உடைச்சிருது. He breaks the law of gravity. law of gravity என்னன்னா gravitational force என்னன்னு சொன்னீங்கன்னா the force that causes things to fall towards the earth, அதான் வந்து law of gravity. law of gravityனா என்னன்னா எந்த ஒரு பொருளையும் நம்ம தூக்கி போட்டோம்னா அது திருப்பி வந்து எர்த்தில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் அது எர்த்தில் வந்து விழணும். ஆனால் அந்த சட்டத்தை, அந்த சயின்ஸினுடைய அந்த லா ஆஃப் கிராவிட்டி, இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த லா ஆஃப் கிராவிட்டியவே அது உடைச்சிருது. ஏன்னா அது வந்து பறந்துச்சுன்னா அது கீழே விழாது, மேலே தான் பறந்து அப்படி மேலேயே அப்படி பறந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பவர் அதுக்கு இருக்குது. His powers of levitation. See here, levitation means levitationன்றது வந்து ஒரு யோக நிலையில் யோகா அப்படிலாம் பண்ணிட்டு ஒரு பவர் அவங்க யூஸ் பண்ணி அப்படியே தரையிலேருந்து அப்படியே எந்திரிச்சு அவங்க பறப்பாங்க. நடுவில் அந்த ஏர்லேயே அப்படியே பறக்கிற மாதிரியே இருப்பாங்க. அவங்க வந்து நடுவில் மிட் ஏரில் பறப்பாங்க, அதான் வந்து லீவிட்டேஷன். அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்குது. His powers of levitation would make a fakir stairs. Fakir is the see here, fakirனா யாருன்னு கேட்டிங்கன்னா who also has the power of floating. அந்த ஃபேக்கிர்ன்றவர் ஒரு முனிவர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தி ஆக்ஷன் ஆஃப் the person who lives on alone and has the power to levitate that in the air. அப்படிப்பட்ட ஒரு அந்த முனிவர்கள் அல்லது அந்த அவங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய பவர், அவங்க அப்படியே அந்த இதிலேயே பறக்கக்கூடிய பவர். See here in the glossary it is given, fakir, a holy person who lives on alms and has the power to levitate,
ஹோலி பர்சன்ஸ் லைக் செயின்ட்ஸ், முனிவர்கள் அப்படிப்பட்ட அவங்க வந்து மற்றவங்ககிட்ட ஆர்ம்ஸ் பிச்சை பெக்கர் எடுத்து அதை பெக்கிங் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட பவர் இருக்கும். அவங்களையே வந்து இந்த பூனை வந்து ஸ்டேர்னா அப்படி வியந்து பார்க்கறதுக்கு வைக்குது. அண்ட் வென் யூ ரீச் த சீன் ஆஃப் க்ரைம், இப்போ நீங்கள் வந்து அது என்ன, இப்போ ஒரு குற்றம் செஞ்சுருக்கோம், அந்த அந்த இடத்துல போய் நீங்கள் அந்த சீனில் போய் இந்த குற்றம் செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். அது இந்த மாதிரி லீவிட்டேஷனில் அப்படியே ஏர்லேயே பறந்து போய் 1 மைல் தூரத்துக்கு தள்ளி போயிடும். நீங்கள் ஐயோ அங்கே இருக்கிற பூனை எப்படி இந்த வேலையை செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அது நம்மளை ஏமாற்றிடும். See this line also, Macavity, gravity, AA, stare there, BB. Rhyme scheme is AABB. You may seek him in the basement, you may look up in the air, but I tell you once and once again, Macavity is not there. Macavity is a ginger cat. He is very tall and thin. You would know him if you saw him, for his eyes are sunken in. You may seek him in the basement. Basement na underground. You may search for him in the basement, underground place, or you may look for him in the sky. அப்புறம் நீங்கள் ஐயோ ஒருவேளை வானத்தில் பறக்குதோ அப்படி சொல்லி வானத்தில் பார்ப்பீங்க. யூ பட் த போயட் டெல்ஸ் தட் ஒன்ஸ் ஆஃப்டர் டூயிங் எ க்ரைம் மெக்காவிட்டி வில் நாட் பி ஃபவுண்ட் தேர். அந்த குற்றம் செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே மெக்காவிட்டி இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஜிஞ்சர் கேட். ஜிஞ்சர் கேட் மீன்ஸ் வெரி அலர்ட் அண்ட் காஷியஸ். ரொம்ப ரொம்ப அலர்ட்டாகவும் அப்படி ரொம்ப காஷியஸ், ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரிகாஷனாக இருக்கும். He is very tall and thin. நல்லா ஹைட்டாக டாலாக இருக்கும், தின் மெல்லிஸாக இருக்கும். அதனால தான் அதுக்கு அது மாதிரிலாம் பறக்க முடியுது. You would know him if you saw him, for his eyes are sunken in. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதனுடைய கண்ணு பார்த்தீங்கன்னா sunken in, உள்ளுக்குள்ளே அப்படி பேய் மாதிரி உள்ளுக்குள்ளே போயிருக்கும். His eyes are deeply sunken in. You can recognize him when you see him. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாரு. இங்கேயும் வந்தீங்கன்னா ஏர், see the rhyme scheme, ஏர் தேர், AA, thin in, BB. Okay, AABB. Look at the next stanza. His brow is deeply lined with thought. His head is highly domed. அதனுடைய ப்ரோனா அந்த ஐப்ரோக்கு நடுவில் நெத்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கூட ஒரு காரியத்தை கூட்டிட்டு ரொம்ப தனியாக உட்காந்து யோசிக்கும் போது அப்படியே சுருக்கிட்டு இப்படியே யோசிப்போம். அது மாதிரி அதனுடைய நெத்திலையும் அந்த மாதிரி சுருக்கம் விழுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுது. அடுத்து என்ன பிளான் பண்ணால் மாஸ்டர் பிளான் போடலாம், எங்கே போய் எதை கெடுக்கலாம், எதை திருடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதை திருடிட்டு வந்து நம்ம எப்படி அங்கே வந்து தப்பிக்காதபடிக்கு பறந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போடும்போது அதனுடைய நெத்தி வந்து அப்படி டீப்லி லைன்டு வித் தாட். ஹிஸ் ஹெட் இஸ் ஹைலி டூம்டு. அது தலையை பார்த்தீங்கன்னா டோம்டு ஷேப்பில் இப்படி இருக்குது. Okay, see, he is always in deep thoughts or making a plan to commit a crime anywhere else. His head is dome like round in shape. Dome மாதிரி ரவுண்டாக இருக்கு. His coat is dusty with neglect. அதனுடைய கோட் பார்த்தீங்கன்னா, கோட்னா அது கோட் போட்டிருக்காது, அதனுடைய ஃபர், அது மேலே இருக்கக்கூடிய அதனுடைய தோல். His coat is dusty from neglect. ஒரே தூசியும் அழுக்குமாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் கவனிச்சிக்காது. அதுக்கு வந்து ஒரே சேட்டை பண்ணுறதுக்கே சரியாக இருக்குது நேரம். அது தன்னை வந்து சுத்தமாக வச்சுக்கிறாது, ஒரே டஸ்டியாக இருக்குது. ஹிஸ் விஸ்கர்ஸ் ஆர் அன்கோம்டு. அதனுடைய விஸ்கர்ஸ்னால் அதனுடைய மீசை, அந்த மீசை வந்து சரியாக கூட கோம் பண்ணி நீட்டாக வாரி சீவி விடாமல் அது வந்து ஒரு இங்கே அங்கே அந்த மீசை வந்து இங்கே அங்கேயும் திரும்பிக்கிட்டு இருக்கும், அன்கோம்டாக இருக்கும். அதை கூட அதனுடைய கையில் அதனுடைய வச்சு அதை நீவி விடாமல் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். He sways his head from side to side. ஸ்வேஸ்னால் இங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் தலையை திருப்பி பார்க்கறது. வித் மூமெண்ட்ஸ் லைக் எ ஸ்னேக். ஒரு ஸ்னேக் வந்து படம் எடுத்து எப்படி திரும்புமோ அதே மாதிரி பார்க்குது, எந்த பக்கமும் உஷாராக பார்த்துட்டே இருக்குது. And when you think he is off asleep, he is always wide awake. அதை நீங்கள் தூங்கும்போது தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, he is not sleeping half asleep, he is always wide awake. எப்பயும் அந்த தூங்கின கண்ணு மூடி இருந்தால் கூட முடிச்சுக்கிட்டே இருந்து உஷாராக பார்த்துட்டு இருக்குது. Okay, see this
This stanza's rhyme scheme also: doomed, combed, snake awake, AABB. Okay, look at the next stanza. Macavity, Macavity, there is no one like Macavity. See, you can hear this line again and again, no? So previous stanzas also we have seen this Macavity, Macavity. There is no one like Macavity. I think we have seen this in the um, fifth line, isn't it? Fifth line. Again it is coming. இது மாதிரி திருப்பி திருப்பி வந்த லைனே திருப்பி திருப்பி வரும்போது இட் இஸ் கால்டு ரெப்படிஷன் ஆர் ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்கிறது. திருப்பி அதை இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக, அது இந்த மாதிரி பூனை எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு இதை இன்சிஸ்ட் பண்ண வர்றாரு. ஸோ திஸ் இஸ் ரெப்படிஷன் ஆர் ரெஃப்ரைன். ஓகே, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுதிக்கோங்க. For he is a fiend and fell in shape, a monster of depravity. So fiend means, here it is given, fiend means devil or demon, அதாவது பிசாசு பேய் மாதிரி இருக்குது. in felin shape, felin means cat, அதாவது ஒரு பேய் வந்து ஒரு பேயோ பிசாசோ ஒரு கேட் வடிவத்தில் இங்கே இருக்கு. a monster of depravity. மான்ஸ்டர்னா ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பெரிய விலங்கு, பட்சிக்கக்கூடிய ஒரு விலங்குன்னு ஒரு அனிமல்னு சொல்லுவாங்க. டிப்ராவிட்டி மீன்ஸ் ஈவில் குவாலிட்டி. எல்லா தீய பழக்கமும் கெட்ட பழக்கமும் அதுக்கிட்ட இருக்கு. ஓகே, இந்த மாதிரி பூனை எங்கேயே பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபார் ஹீஸ் எ ஃபியண்ட் இன் ஃபெலின் ஷேப். ஃபியண்ட் மீன்ஸ் டிமான் ஆர் டெவில். பேய் பிசாசு தான் கேட் ஷேப், கேட் உருவத்தில் இங்கே பேயாவும் பிசாசாவும் அது வந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. a monster of depravity, அதாவது எல்லா ஈவில் கெட்ட பழக்கத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு மாதிரி இது இருக்கு. You may meet him in a by street. You may meet him by chance in a by street. அது நீங்கள் பை சான்ஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கும். You may see him in the square. Square means here plaza, open ஏரியாலாம் இருக்கும். And but when a crime is discovered, then Macavity is not there. நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்க, எங்கே பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் இருக்கும், பை ஸ்ட்ரீட்டில் இருக்கும். அப்புறம் ஸ்கொயர், பிளாசா, கடைகள்லாம் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் ஏரியாவில் இருக்கும். ஆனால் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த குற்றத்தை இதுதான் செஞ்சுருக்கோம், அந்த இடத்துல இருக்காமல் தப்பிச்சு போயிடும். ஓகே, here also see Macavity, depravity, AA, square there, BB. So the rhyme scheme is AABB. And then so look at the next stanza. He is outwardly respectable. They say he cheats at cards. இங்கே cheats at cards அப்படின்னா his outward impression is respectable. வெளியே அதை பார்க்கும்போது அப்படி டீசெண்டாக அப்படி நீட்டாக அதை மதிக்கக்கூடிய அளவில் இருக்கும். as he is very clever and cunning. ஏன்னா அது ரொம்ப தந்திரமாக இருக்கும். cheat at cards, cheats at cardsனால் தந்திரமாக ஏமாத்துறது. ஏமாற்றி அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் வேணால் குட்டாக இருக்கலாம், பட் இன்னர் அப்பியரன்ஸ் இஸ் வெரி ஈவில். ஓகே, அண்ட் ஹிஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் எனி ஃபைல் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட்ஸ். ஸ்காட்லாண்ட் யார்டு அந்த போலீஸ், லண்டன் போலீஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஃபைலில், அதாவது குற்றவாளிகளுடைய ஃபைல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அதாவது அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறது சேர்த்து வச்சுருப்பாங்க. அதில் இதனுடைய ஃபுட் பிரிண்ட்ஸே அங்கே இருக்காது. அண்ட் when the larder is looted, larder means cupboard. அந்த கபோர்டை வந்து லூட்னா திருடுறது, அங்கே திருடி இருக்கும். and when the larder is looted or the jewel case is rifled. See here, rifled means he commits the looting of the larder. கபோர்டில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து திருடுது. he ransacks to steal the jewel case. அந்த ஜுவல் கேஸை கூட திருடுது. பாருங்க, இதுக்கு எதுக்கு நகையெல்லாம்? அதை விற்று சம்பாதிக்க முடியுமா? ஆனால் அது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது, அதை கூட அதை எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒன்று பண்ணுது. ரைஃபிள்டு மீன்ஸ் ransacks to steal. அதை கூட வந்து திருடுறதுக்கு பிளான் போட்டு திருடுது. அது ஜுவல் கேஸ் இஸ் ரைஃபிள்டு. ஆர் when the milk is missing. பூனை திருட்டி பாலை குடிக்க நமக்கே தெரியும். கிச்சனில் போய் மில்கை காலி பண்ணி குடிச்சிருது அல்லது கொட்டி விட்டுருது. ஆர் another pecky is being stifled. Pecky means, pecky is the
A Pekingese small dog, ஒரு சின்ன குட்டி நாய், ஒரு விதமான நாயை தான் வந்து பிக்கிஸ்ன்னு சொல்கிறாங்க. Pekingese small dog. And the small dog being stifled means here um, killing by, sorry, uh, killing by pressing the throat of pig. அந்த ஸ்மால் சைனீஸ் டாக் பெக்கினீஸ் டாக்னு சொல்கிறாங்களா, அந்த குட்டி டாகை போய் அதனுடைய தொண்டையை பிடிச்சி அமுக்கி கொல்லலாம் செய்யுது. Peckies have been stifled. Or the see here in this stanza also, cards, yards, rifled, stifled, AABB rhyme scheme. Okay. Or the greenhouse glass is broken and the trellis past repair. Greenhouse glass. Some more crimes such as breaking of the greenhouse glass and trellis. Trellis அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, wooden bar used as support for creepers. creepersனா கொடிகள். அதாவது கொடியை வீட்டில் வந்து முன்னாடி அழகாக அதை வந்து படர விடுவாங்க. அந்த படர விடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக உடன் பார் அல்லது ஒரு அயன் பார் இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு டிசைனாக வச்சு அதில் அந்த கொடியை வந்து படர விட்டுருவாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரெல்லிஸ். அதை போட்டு உடைச்சிடுது, அதை உடச்சி அதை பிச்சு வச்சிருது. தேட் இஸ் த வண்டர் ஆஃப் த திங், மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். ஆனால் அதில் ஒரு வண்டர் அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மெக்காவிட்டி இருக்காது. ஓகே. Are usually committed by him, but it is surprising that he does not leave any evidences of crime behind him, as if he does not present there. அங்கே அது இல்லாதனால அதுதான் அந்த இதெல்லாம் பிச்சிச்சு உடச்சிச்சுன்றத நமக்கு எவிடன்ஸே இருக்காது. And when the foreign office find a treatise gone astray, or the admiralty lose some plans and drawings by the way. Foreign office find a treaty means here file of treaty. அந்த அவங்க முக்கியமாக வச்சுக்கூடிய அந்த ஃபைல் வந்து gone astray means அது தொலைஞ்சு போயிடுது. or the admiraltyனா என்னன்னா, see in your book it is glossary, it is given a government department that administered the British Navy. அந்த admiralty வர்க்கு அவங்களுடைய பிளான்ஸு ட்ராயிங்ஸ்லாம் கூட தொலைஞ்சு போயிடுது. இதுக்கெல்லாம் வந்து எவிடன்ஸ் பார்த்தா மெக்காவிட்டி தான் அந்த எல்லாத்தையும் தொலைச்சி தூக்கி போட்டிருக்கோம். பட் தட் நோ எவிடன்ஸ் இஸ் தர் பிகாஸ் இட் ஹஸ் கான், இட் இஸ் நாட், இட் டோன்ட் பி தேர் when it is discovered. So here see the stanza, repair there, AA, astray way, BB. Rhyme scheme is AABB. There may be a scrap of paper in the hall or on the stair. Scrap of paper. See, இதனுடைய continuation, drawings by the way, there may be a scrap of paper in the hall or on the stair, but it is useless to investigate, Macavity is not there. ஸோ அந்த ஸ்காட்லாண்டில் அந்த அட்மிரல்ட்டி ஃபாரின் ஆஃபீஸ் இவங்கெல்லாம் வந்து இது எப்படி இப்படிலாம் காணா போச்சுன்னு சொல்லி அந்த பேப்பரெல்லாம் வந்து நோட் பண்ணி பார்த்தா இட் இஸ் வெரி யூஸ்லெஸ் டு இன்வெஸ்டிகேட். அதை இன்வெஸ்டிகேட் ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டு. பிகாஸ் மெக்காவிட்டி இஸ் நாட் தேர், அங்கே அது இருக்காது. And when the loss has been disclosed, the Secret Service say it must have been Macavity, but he is the mile away. எல்லா லாஸையும் டிஸ்க்ளோஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த சீக்ரெட் சர்வீஸ் கடைசியில் சொல்கிறாங்க இது கண்டிப்பாக மெக்காவிட்டியாக தான் இருக்கும். ஆனால் பட் ஹீ இஸ் அ மைல் அவே, அது ஒரு மைல் தள்ளியில் இருக்குது, எப்படி இது செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்படி குழப்பமாக விட்டுடுறாங்க. See the look at the stanzas, rhyme scheme, stare there, say away. So AABB. Look at the next stanza. You'll be sure to find him resting or a licking of his thumbs or engaged in doing complicated long division sums. So but he is a mile away கொடுத்துருந்துச்சா, mile away, ஒரு மைல் தள்ளி போயிடுது. அங்கே போய் அது என்ன செய்யுன்னு பார்க்குறீங்களா? You'll be sure to find him resting, அங்கே போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, or a licking of his thumbs, அதனுடைய thumbs, அதனுடைய பாஸ்னுடைய அந்த டோஸ் எல்லாம் என்ன செய்யுது, licking means நாக்கால நக்கி தடவி கொடுத்துட்ருக்கு.
or engaged in doing complicated long division sums. இல்லாட்டினா ஒரு பெரிய லாங் டிவிஷன் சம்ஸ், பெரிய வகுத்தல் டிவிஷன் சம்ஸை காம்ப்ளிகேட்டட், அது பண்ண முடியாத அந்த பாயிண்டெல்லாம் வச்சு போகக்கூடிய அந்த மாதிரி சம்ஸை எப்படி நம்ம கஷ்டப்பட்டு பண்ணும்போது என்கேஜாக இருப்போமோ அது மாதிரி ஒரு மாஸ்டர் பிளானை அது ஒரு டிவிஷன் சம்ஸ் போட்டு என்கேஜ் ஆகியிருக்கும் அதில். Macavity, there is no one like Macavity. I think it is coming third time it is repeated, so this is repetition or refrain. Okay, this figure of speech. Macavity, there is no one like Macavity. There never was a cat of such deceitfulness and suavity. இப்படிப்பட்ட ஒரு கேட்டை நீங்கள் டிசைட்ஃபுல்னஸ் மீன்ஸ் அதனுடைய சீட்டிங், அதனுடைய ஏமாற்றுத்தனம், deceitfulness and see here, no one can be equal to Macavity as he is the unique one, and there had never been a cat of such deceitfulness. Deceitfulness means dishonesty and cunningness. அது மாதிரி ஒரு ஏமாற்றுத்தனம் உள்ளதை நீங்கள் பார்க்க முடியாது. அண்ட் சுயாவிட்டி மீன்ஸ் டேக்ட்ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அண்ட் சொஃபிஸ்டிகேஷன். டேக்ட்ஃபுல் கான்ஃபிடென்ஸ்னால் ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும், சொஃபிஸ்டிகேஷனாக நல்லா சொகுசாகவும் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடியதை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. Look at distance also, thumbs, sums. Macavity's suavity, AABB, figure of speech, sorry, rhyme scheme. Look at the last stanza. Here rhyme scheme is varied here. Look at this. He always has an alibi. Alibi அப்படின்னு சொன்னால் alibi, it is given in your glossary. See here, alibi, a claim of evidence that one was elsewhere when a crime was committed. So ஒரு எவிடன்ஸை பார்க்கும்போது that one was elsewhere, வேற எங்கேயாவது இருக்கும், அந்த குற்றம் நடக்கும்போது அது இவங்க இருக்காது. ஓகே, அங்கே அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க சொல்கிறதுக்கு வராங்க. He always has an alibi and one or two to spare. அது ஒரு அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒருத்தவங்களோ ரெண்டு பேரோ இருக்கிற மாதிரி ஒரு alibi அங்கே வச்சுருக்கோம். At whatever time the deed took place, Macavity wasn't there. எந்த டைமில் அந்த டீடு, அந்த ஆக்ஷன் அங்கே நடந்திருக்குமோ மெக்காவிட்டி அந்த இடத்துல இருக்காது. And they say that all the cats whose wicked deeds are widely known, அதை என்ன சொல்கிறாங்க, all the cats whose wicked deeds are widely known, I might mention Mangujri, I might mention Griddlebone. See, these fictional characters, Mangujri and Griddlebone, are the fictional characters whose wicked deeds are known to people. இந்த மங்கோஜரி அண்ட் கிரிடில்போன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is a fictional characters. Fictional means imaginary characters specialized in petty thefts and mischief in T.S. Eliot's book Old Possum's Book of Practical Cats. T.S. Eliot எழுதின Old Possum's Book of Practical Cats அப்படின்ற புக்கில் அவர் எழுதின அந்த கதையில் வரக்கூடிய 2 imaginary characters தான் mischievous characters, ரொம்ப குறும்புத்தனம் பண்ணக்கூடிய characters, மங்கோஜரி அண்ட் கிரிடில்போன். அந்த மங்கோஜரி அண்ட் கிரிடில்போனுக்கு இதை வந்து கம்பேர் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறேன்னா, தென் த poet tells about other cats like மங்கோஜரி அண்ட் கிரிடில்போன் whose wicked deeds are known to people. அந்த கதையில் வரக்கூடிய மங்கோஜரி கேட்டு, கிரிடில்போன் கேட்டனுடைய மிஸ்சீவியஸ்னஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். But those are the agents of Macavity who controls their operations. இந்த ஃபிக்ஷனல் கேரக்டரை தான் அதனுடைய ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறார். இந்த மெக்காவிட்டினுடைய ஏஜென்ட்ஸ் இதெல்லாம், அந்த மெக்காவிட்டி இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் இது வந்து செய்யக்கூடியதாக இருக்குது. Who controls their operations. He is really the Napoleon of crime, or nothing more than agents for the cat who all the time just controls their operations. The Napoleon of crime. Napoleon of crime அப்படின்னா என்ன அர்த்தம்னா, see your glossary.
the commanding leader of criminals. கிரிமினல்ஸ் குற்றவாளிகளுக்கெல்லாம் வந்து குற்றத்தை வந்து செய்கிறதுக்கு பிளான் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கமாண்டிங் லீடர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இந்த மெக்காவிட்டியை வந்து த நெப்போலியன் ஆஃப் கிரைம், குற்றம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் தலைவர், இந்த கமாண்டிங் லீடர் ஆஃப் கிரிமினல்ஸ் அப்படி சொல்லி முடிக்கிறார். ஓகே, இப்படி ஒரு ஒரு மிஸ்சீவியஸ் கேரக்டரை பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஹியூமரஸ் லிரிக்காக இந்த போயம் வந்து நமக்கு இருக்கு. ஓகே, that's all. Here take page number 130. 130. See here, task E and F. E, explain the following lines with reference to the context. ERC. ERC வந்து 1, 2, 3, 4, 5 ERC questions are there that you must refer to the guide and learn and write without copying. And then look at the task F, figures of speech. This also you refer to guide and learn this. Write this ERC and this figures of speech, and then you can send it to me through WhatsApp. Okay, I'll meet you in the next video. Thank you.